ஒரு 2 வாரமாக நம்ம ஒரு தலைப்பை குறித்து பார்த்து கொண்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? போன வாரம் இல்லாமல் அதுக்கு முந்தின 2 வாரங்களில் ஒரு தலைப்பை குறித்து தொடர் போதனையாக நம்ம படித்து வந்துடலாம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது சொல்லாமா? ஜெபம். இப்பொழுதும் இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நல்லவளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஏசப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே ஏசப்பா, அந்த ஜெபத்தை குறித்ததான தியானத்தை ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் பேசுகிறோம். அப்பா, நீர் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அப்பா, பயனுள்ள வார்த்தைகளை நீங்கள் தந்துடலுங்க ராஜா. அப்பா, நீரே இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துடலுங்க, வெளியெடுத்து தந்துடலுங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம 2 நாளாகமம் 7:14 நம்ம முதலாவதாக ஆரம்பித்தது 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 நாளாகமத்தில் எழுதும் போது என்ன சொல்லியிருக்காங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணணுமா? முதலாவதாக தங்களை தாழ்த்த வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? முதலாவதாக தங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை தேடணும். தேடும்போது கர்த்தர் என்ன சொல்ற? நம்மளை எல்லா பொல்லாத வழிகள், நம்மளை தீமையான பாதைகள், கரடான பாதைகள், நம்ம பாவம் செய்துட்டு இருப்போம், அது எல்லாவற்றையும் விட்டு நம்ம திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, முதலாவது அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். நம்மளுக்கு அவர் சேமத்தை கொடுக்கிறார். அடுத்ததா ஜெபம் பண்ற விதத்தை பற்றியும் போதகர் நமக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக. இன்றைக்கும் நம்ம 3வது தலைப்பாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 பவுல் தெசலோனிக்கே சபைகளுக்கு எழுதும் போது 16வது வசனத்துல எப்படி எழுதுறாருன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு அடுத்ததா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு காரியங்களையும் ஸ்தோத்திரத்தோடு இருக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனுடைய ஜெபம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? 24/7 பண்ணணும். அப்படின்னா நம்ம எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்படி இல்லாம நம்ம வேலை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நம்மள வாயில நம்ம தொடர் ஜெபமா இல்லாம ஒரு ஸ்தோத்திரம் சொல்றது என்னது? ஒரு ஜெபம் தான். ஏசப்பா, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே என்னதே ஒரு ஜெபம் தான். நம்ம என்ன பண்ணா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும், நம்ம வேலைக்கு போனாலும் இல்ல வீட்டுல இருந்தாலும், வீட்டுல இருக்க வேலையை செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். நம்ம கேட்கலன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. இப்ப கேளுங்கள் அப்படின்னா அதோட கிரேக்க மீனிங் பார்த்தீங்கன்னா, கிரேக்க பதம் கேட்டுக்கொண்டே இருங்கள். நம்ம யார்கிட்ட கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட. நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க தான் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டா, நம்ம குழந்தைங்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா என்ன பண்ணுவாங்க? அது கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொருள் நமக்கு அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வேணுமா, அது நம்ம வாங்கி தர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வாங்கி கொடுத்தாதான் அவர்கள் அமைதியாவாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அமைதியாவே இருக்கக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் உங்ககிட்ட கேட்குற ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு தாங்க, எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? வேதத்துல அநேகர் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. 3 வேளையும் ஜெபிச்சாங்க. தானியேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வேளையும் என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு. ஒரு வேளை கூட அவர் என்ன பண்ணல? சும்மாவே இல்லை. காலையில ஜெபிக்கிறாரு, மத்தியானம் ஜெபிக்கிறாரு, நைட்டும் ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபித்ததன் மூலமா என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தையும் அவரு பெற்றுக்கொண்டார். ஆனா அவருக்கு ஒரு தண்டனையும் கிடைத்தது. தானியேல் 6வது அதிகாரத்தை நம்ம படிச்சோம்னா,
நேபுகாத் நேச்சரை மட்டும்தான் வழங்கணும், அது ராஜாவை மட்டும்தான் என்ன பண்ணணும், அவர்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்தப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த சட்டத்தை அவர் வந்து கீழ்ப்படல. அங்கே இருக்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ராஜாவை மட்டும் தான் வணங்கணும், வேற யாருன்னா நீங்கள் வணங்குனீங்கன்னா, வேற தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னா என்ன பண்ணுவோம், உங்களை என்ன பண்ண போகிறோம், தண்டனை கொடுக்க போகிறோம், சிங்கத்தின் கெபியில போட்டுருவான்றாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்ணார், அந்த இடத்துல ஒரு நிமிடம் கூட தேவனை விட்டு கொடுக்கல. அவர் என்ன பண்ண, தைரியமா 3 வேளையும் அதே மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஜெபிக்க அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு வல்லமை கிடைக்குது. அவர் ஜெபிச்சதன் மூலமா என்ன பண்றாரு, நடக்க போற சம்பவங்களை கர்த்தர் அவருக்கு தெரியப்படுத்துகிறார். நம்ம 6வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம படிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் என்ன பண்றாருன்னா, 3 வேளையும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து ஆயிடுச்சுன்றது அவருக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றாரு, அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே தான் என்ன பண்றாரு, இப்பவும் செய்யறாரு. ஒரு சட்டத்துக்கு அவர் என்ன பண்ணல, பயப்படலை. தேவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் மட்டுமே அவர் என்ன பண்ணார், 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபிச்சு கொண்டு இருக்கார். அதை பார்த்தவர்கள் என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட அவருக்கு விரோதமாய் பேசினாங்க. தானியேல் வந்து என்ன பண்ணுறாரு, உங்களை வந்து அவமதிக்கிறாரு, நீங்கள் கொடுத்த சட்டத்தை மீறிட்டாரு. ஆனாலும் ராஜாவுக்கு என்ன ஆச்சு, தானியேல் மேலே ஒரு அன்பு இருந்தது, ஒரு கரிசனை இருந்தது. அந்த கரிசனை நிமித்தமாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த சட்டத்தை அவர் மேலே திணிக்க விரும்பலை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, சூழ்ந்திருந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தண்டனை கொடுத்தாகணும், தானியேலுக்கு நீங்கள் அன்பு கருணை காட்டினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க, உங்களை வந்து அவமதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசும்பொழுது கடைசியில் என்ன பண்ணுறாரு, ராஜாவும் மிகுந்த கடின மனவேதனையோடு என்ன பண்ணுறாருன்னா, அவரை சிங்கங்களின் கெபிகளுக்கு போட ஒப்புவிக்கிறார். அப்போ ஒப்புவிக்கும் போது கூட அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தானியேலை 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அப்போ ராஜாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய தேவன் நம்மளை தப்புவிப்பார்ன்றது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ராஜா என்ன பண்றாரு, தானியேலை நோக்கி சிங்கங்களின் கெபியில போட்டா கூட என்ன சொல்லிட்டு போறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். நமக்கு அநேக காரியங்கள், நம்ம வந்து ஒரு சிங்கத்தின் மத்தியில நம்ம இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க அநேக காரியங்கள் எப்படி இருக்கும்னா, கல்லு மேல நம்ம நின்னோம்னா கீழே இந்த சைடும் விழுந்துருவோம், இல்லை இந்த சைடும் நடு நிலைமையில நம்ம நிற்போம். அந்த நடு நிலையில நிற்கும் பொழுது இது எப்போ நமக்கு ஆகும், இந்த காரியம் நமக்கு நடக்கும், நம்ம வீடு கட்ட முடியாமல் இருப்போம், வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்வார். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கணும். கேட்க தான் இந்த நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கேட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி ஜெபிச்சிட்டோம் அப்படியே விட்டுட்டா அது வந்து பின்னாடி நடக்கும்னா கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா விடாமுயற்சியோட நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம அந்த காரியத்தை அற்புதமாய் நடத்துவார். அதே போல சிங்கங்களின் கெபியில தானியேலை போட்ட உடனே இப்போ ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கறி அந்த சிங்கத்துக்கு ஒரு உணவு போட்டாலே என்ன பண்ணும், வந்து பறக்க என்ன பண்ண சாப்பிட்டு போயிடும். ஆனால் சிங்கங்களின் கெபிக்குள்ள போடும்பொழுது சுற்றி இருந்த எல்லா சிங்கத்தோட வாயும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அடைத்து போட்டார். தானியேல் வெளியே வரும்போது அவரோட உடம்புல ஒரு கீறல் கூட இல்லை. அந்த ராஜாவே வந்து கேட்குறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்ட்டு. அது தானியேல் என்ன சொல்றாரு, ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்போ சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் நமக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அதை கட்டி போட வல்லவராக இருக்கார். நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஜெபிக்க எல்லாவற்றையும் தேவன் கட்டி போட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்தில் இடைவிடாமல் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார். இப்போ அதே இன்னொரு சம்பவம் கூட இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறார். தேவன் என்ன பண்றாரு, சீஷர்கள் கூட தான் இருக்காரு. அவரை சுத்தி ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அவர் பின்னாடி வர இடம்லாம் என்ன பண்றாங்க, பின்தொடர்ந்து கொண்டே போறாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு,
ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னா, மார்க் 1:35 வாசிக்கலாம். மார்க் 1:35. அவர் எங்க போறாரு? வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போறாரு. எப்போ போனாரு? அதிகாலையில் செஞ்சார். அவர் என்ன பண்ணல, ஜனங்கள் கூட இருக்கும் போது போல அவர் ஜனங்களுக்கு உபதேசத்தை சொல்லி கொண்டிருக்காரு. அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? போய் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். அதிகாலமே போய் ஜெபிக்கிறார். நம்ம அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம் நம்மளை வல்லமை உள்ளதாக எடுத்து பயன்படுத்தும். புலம்பல் 3:22-23 படித்தோன்னா, அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியதாக இருக்கும். நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா புதுசாக இருக்கும். நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அந்த டைமில் போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர்கிட்ட மனம் திறந்து பேசலாம். நம்ம எல்லா டென்ஷன், காலைல வேலை முடிச்சுட்டு எல்லா டென்ஷனில் நம்ம போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இது பண்ணும்போது நம்மளோட மைண்டு ரிலாக்ஸாகவே இருக்காது. நம்ம ஜெபிக்க போனால் கூட என்ன பண்ண முடியும்? நமக்கு தடைகள் வரும். ஆனால் நம்ம காலையில் எழுந்து ஒரு அதிகாலையில் எழுந்து நம்ம போய் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் நம்ம எப்படி பேசலாமா? நம்மளுடைய மனதில் இருக்கிறத நம்ம எப்படி நமக்கு பிடித்தமானவர்களை நம்ம ஷேர் பண்ணுவோம், அதே மாதிரி தேவனிடத்தில் நம்ம பேசுவோம். நம்ம அதிகாலையில் அவருடைய இரக்கங்கள் எப்படி இருக்காம்? புதியதாக இருக்கும். நம்ம அதிகாலையில் நம்ம எப்படி பண்ணோம்? ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அப்போ நம்மளை தொல்லை பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. நமக்கும் தேவனுக்குள்ள உறவு நீடிக்கும். நம்ம அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி பிதாவினிடத்துல அனுமதி கேட்கிறார். அவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட அனுமதி கேட்கிறாரா? பிதாவினிடத்தில் அனுமதி கேட்கிறார். அந்த பிதா எதுக்காக கேட்கிறாருன்னா, அவர் எடுக்கலாம், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றாரு? தன்னை அனுப்பின தன் பிதாவினிடத்தில் அவர் போய் என்ன பண்றாரு? ஒரு அனுமதி. அதே போலதான் நம்மளும் ஒரு காரியம் செய்யறோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா தேவனிடத்துல அனுமதி கேட்கணும். இந்த காரியம் நடக்கலாம், இந்த மாதிரி எனக்கு தேவை இருக்கு, நான் இதை செய்யலான் இருக்கேன், எனக்கு இந்த ஒரு லோன் தேவைப்படுது, இது நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். மனுஷர்கள் கிட்ட கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? இந்த லோன் தானே, நீ வாங்கிக்கோ, சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம கட்டிடலாம் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவர் அதற்கான ஒரு தீர்வை சொல்லுவார். நம்ம ஜெபத்துல நம்ம கேட்கணும், இந்த காரியங்கள் எனக்கு நடக்கவே இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல நீங்க கேட்கணும்ப்பா, நான் என்ன செய்யணும், நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, நான் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? அவர் தேவனோட ஒரு உறவு நமக்கு இருக்கணும். நம்மளுடைய உறவு எப்படி இருக்குன்னா தேவனுக்குள்ள வலுவான ஒரு உறவா இருக்கணும். எப்படி ஒரு பாலம் கட்டும் பொழுது அது கீழே விழாத அளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டுறாங்க, அதே போலதான் நம்மளுடைய உறவு தேவனிடத்துலயும் நமக்கு இருக்க உறவு வலுவான உறவா இருக்கணும். அந்த உறவை நம்ம எப்படி வளர்த்துக்கணும்னா, நம்ம கேட்கிற வசனங்கள் நம்ம அதை தியானிச்சு அதன் மூலமா நம்ம நடக்கணும். தேவனுடைய ஜெபத்துல நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் ஜெபத்துல இருக்கணும். ஜெபத்துல நம்ம வாழும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்மளுடைய உறவு தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலமா இருக்கும். லூக்கா 6:12 பார்த்தீங்கன்னா, சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்க போறார். 12 நம்ம படிச்சோம்னா, அவர் கூட அநேக சீஷர்களை அவர் அழைத்தார். 12 சீஷர்களை அழைத்தவர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தையும் என்ன பண்ணார்? கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? புறப்பட்டு போங்க, ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? 12 வாசிச்சோன்னா, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன பண்றாரு? முழுவதும் தேவனை நோக்கி என்ன பண்றாரு? ஜெபம் கொண்டிருந்தார். தனித்து ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாரு? தனித்து ஜெபம் பண்றாரு. அவங்க கூட அநேகர் இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்றாரு? அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உடனே அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்றாரு. இல்லைன்னா இரவு நேரத்துல போயிட்டு என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. ஏன்னா அவருடைய அற்புதங்கள் நடக்குது. அந்த இடத்துல நடக்கிற அற்புதங்கள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? பிதாவின் சித்தத்தோடு தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார். பொழுது விடிந்த பொழுது அவர் நம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று
பேரிட்டார். சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? அப்போஸ்தலர்கள் என்று பேரிடுறாங்க. மொத்தம் 12 சீஷர்களை முன்கூட்டியே அழைத்த தேவன் என்ன பண்றாரு? அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். சீஷர்கள் என்ற பேர் மாறி அவங்க இந்த இடத்துல என்ன ஆகுது? அப்போஸ்தலர்கள் என்ற பேர் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு? பிதாவினிடத்துல போயிட்டு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்தை அவர் பண்ணதான் என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த தனிமையில அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு இன்னும் வல்லமை கூடுது, அதிகாரம் வருது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து எப்படி தனியா போய் ஜெபிச்சாரோ அதே போல நம்மளும் தனிமையா ஜெபிக்கணும். தனிமையா நம்மளால வீட்டுல ஜெபிக்க முடியலன்னா நம்ம எங்க ஜெபிக்கணும்? ஆலயத்துல ஜெபிக்கணும். ஜெபத்துல உறுதியாய் நம்ம எப்படி இருக்கணும்? தரித்திருக்கணும். ரோமர் 12:10 வாசிச்சோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்ம ஜெபத்துல நம்ம உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வருவார். நம்ம நம்மளால உட்காந்து ஜெபிக்க முடியல, முட்டி போட்டு ஜெபிக்க முடியல, நமக்கு பலவீனமா இருக்குன்னா நம்ம படுத்துட்டு கூட என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். நம்ம உட்காந்து தான் ஜெபிக்கணும், நின்றுட்டு தான் ஜெபிக்கணும்னு கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே நம்ம ஒரு வார்த்தை கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளே ஜெபத்தை கேட்க வல்லவரா இருக்கார். இப்ப நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போறோம், நம்ம வண்டி நம்ம கண்ட்ரோல் மீறி போகுது. அப்ப என்ன பண்ணுவோம்? அதை கண்ட்ரோல் கொண்டு வர எவ்வளோ பாடுபடுவோம். ஒரு சிலரால் என்ன பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே என்ன பண்ணுவாங்க? கீழே தான் விழுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண யாரை கூப்பிடணும்? எப்படி வண்டியில நம்ம பிரேக்கை தேடுறோமோ கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதே போல நம்ம பிரேக் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவரே நம்ம கூடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும். தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபித்தார், இரவுல ஜெபித்தார். ஆனா இரவும் பகலுமே ஜெபிக்க வேண்டும். நெகேமியா நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். நெகேமியா 1வது அதிகாரத்துல நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்டதை கேள்விப்படுறார். அவர் கேள்விப்பட்டோடனே அவர் சும்மா இருந்தாரா? இப்போ அவர் எருசலேமில் இருக்க அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு. அவர் சிறையிருப்பில் இருக்கும்பொழுது என்ன ஆகுது? அலங்கம் இடிக்கப்பட்டது. அந்த வார்த்தைகளை கேட்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா, 4வது வசனத்தில், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவர் என்ன பண்றாரு? முதலாவதாக என்ன பண்றாரு? உட்கார்ந்து அழுகிறாரு. அவர் யார்கிட்ட அழுகுறாரு? அவங்க கூட இருந்தவங்க கிட்ட என்ன பண்ணல? அழுல. ஆண்டவருடைய சமூகத்துல அழுகிறாரு. என்ன பண்றாரு? துக்கமா இருக்காரு. துக்கத்துல என்ன பண்றாருன்னா உபவாசிக்கிறார். அந்த துக்கம் அவருக்கு இருக்கு. ஆலயம் இடிக்கப்பட்டதே, இந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்களே, ஆண்டவருடைய ஆலயத்தை இடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? துக்கமுகமா இருக்காரு. உபவாசித்து என்ன பண்றாருன்னா தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அவர் 5வது வசனத்துல, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அவர் என்ன பண்றாருன்னா தேவனிடத்துல எடுத்த உடனே என்ன பண்ணல? அலங்கு இடிக்கப்பட்டுச்சே, அதை கட்டணுமேன்னு அவர் கேட்கல. தேவன் கிட்ட ஒவ்வொரு காரியத்தையா சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. அவர் யாரு? எங்க இருக்காருன்னா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அவருடைய கற்பனைகளையும் அவருடைய உடன்படிக்கைகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அப்படி எப்படி இருக்காரா? தேவன் எப்படி இருக்காருன்னா மகத்துவமும் பயங்கரமான தேவன். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிற நமக்கு அவர் எப்படி இருக்காருன்னா பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு. இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செஞ்சிட்டாங்க. அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணுங்க? செய்த பாவங்களை என்ன பண்றாரு? முதலாவதாக அறிக்கையிடுறார். அவருடைய பாவங்கள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள், அவர் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகளை கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. ஆனால் எடுத்தோடனே அவர் ஜெபத்துக்கு நேராக போல, இந்த தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு நேராக போல, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நான் செய்கிற குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை நீங்கள் கேட்கறதுக்கு, என்னுடைய மன்னிப்பை கேட்கறதுக்கு, நான் சொல்கிற காரியங்களை கேட்கறதுக்கு உம்முடைய கண்களையும் செவிகளை என்ன பண்ணுங்க, எனக்கு திறந்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என்ன சொல்றாரு? அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை மட்டும் சொல்லல, அவர் கூட அவரையும் எடுத்துக்கிறாரு. நானும் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன். என் தகப்பன் வீடும் என்ன பண்ணிட்டாங்க?
பாவம் செஞ்சிட்டாங்க, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். அவங்க முன்னாடி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த எல்லா காரியங்களும் என்ன பண்றாருன்னா தேவனுக்கு முன்பாக சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஏன் அது மாதிரி சொல்றாருன்னா, அறிக்கையிடுறாரு, பாவங்களை அறிக்கையிடுதல். எகேமியா வந்து என்ன பண்றாரு, எடுத்தோடனே ஜபத்துக்கு நேராக போகாம தன்னுடைய பாவங்களை என்ன பண்றாருன்னா தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிடுறாரு. நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போயிட்டோம். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கை கொள்ளாமல் அதை விட்டுட்டோம். ஆண்டவரே, பாவத்தில் நாங்கள் வந்து விழுந்துட்டோம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிக்குள்ளாக சிதறடிப்பேன் என்றும். நீங்கள் என்ன கட்டளை மீறினா என்ன பண்ணுவீங்க, எங்களை நீங்கள் சிதறடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க. ஆனாலும் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அதை மீறிட்டோம். உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மீறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களும் அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிட்டு வர்றாரு. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாரு, ஜபத்துக்கு நேராகவே போகிறார். ஏன்னா நம்மளுடைய பாவங்களை நம்ம முதலாவதாக என்ன பண்ணணும்னா அறிக்கை பண்ணணும். ஆண்டோட சமூகத்தில் நம்ம எப்படி பண்ணணும், முதலாவது நம்முடைய பாவங்கள் என்ன, நம்ம ஒவ்வொரு காரியமாக செஞ்சுட்டு வந்திருப்போம். நம்ம ரட்சிக்கப்படத்துக்கு முன்னாடி நம்ம செய்த காரியங்களை அப்படியே விட்டணும். ரட்சிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆண்டோட சமூகத்தில் நம்ம தினந்தோறும் வேத வாசிக்கிறோமா, தினந்தோறும் ஜபத்தில் இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ச்சி செய்யணும். அதெல்லாம் பண்ணி நம்ம வந்து ஆண்டோட சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், இந்த காலையில் ஒரு நாள் தொடங்கி முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம், குடும்ப ஜெபத்தில் நம்ம ஜெபிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காரியங்கள்லாம் நான் செய்தேன், இதெல்லாம் எனக்கு நன்மையாக நடந்தது ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். அதுக்கு நன்றி செலுத்திட்டு நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிடணும். கர்த்தர் நமக்கு நன்மையும் செய்திருக்கார், ஒரு நேரத்தில் தீமையும் நமக்கு வந்திருக்கும். அது கர்த்தர் செய்கிற தீமையாக இருக்காது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு தீமையை அனுபவிக்கிறார்னா அது வந்து தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது வராது. ஏன்னா தேவன் நம்மளை சோதிக்கப்படுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சோதிக்கிற தேவனாக இருக்கார். நம்ம எவ்வளோ தாக்கு பிடிக்கிறோம், நம்ம சோதனையை சோதிக்க, நம்மளை பொறுமையை சோதிக்க அவர் ஒரு சோதனையை கொண்டு வருவார். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், விடாமல் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க தான் நமக்கு என்ன கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், நமக்கு அதிகாரம் கிடைக்கும். நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது அநேக பிரச்சனைகள் வந்தது. அந்த புத்தகத்தை தொடர்ந்து நம்ம வாசிச்சோன்னா ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க, பிரச்சனை கொண்டு வராங்க. அமலேக்கியர் கொண்டு வராங்க, இன்னும் இருக்க அநேக ஜாதிகள் என்ன பண்றாங்க, நீங்க எப்படி இதை கட்டலாம், எப்படி நீங்க கட்டுவீங்க, சபையை எப்படி நீங்க கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அநேக பிரச்சனைகளை கொண்டு வராங்க. ஆனாலும் என்ன பண்ணாரு நெகேமியா, அதை கண்டு சோர்ந்து போல, எனக்கு பிரச்சனை வருது, நான் அதை விட்டுட்டு போயிடுறேன், பாதியிலே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, ஒரு நாளும் அதை விடவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, உறுதியா இருக்கார். எதுல உறுதியா இருக்காருன்னா ஜெபத்துல உறுதியா இருக்கார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துல முதலாவதாக ஜெபிக்கிறார். இரவும் பகலும் என்ன பண்றாரு, ஒரு நாள் இரவும் பகலும் என்ன பண்றாங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்க அவங்க என்ன பண்ணாங்க, 52 வாரத்துக்குள்ளாக என்ன பண்ணாங்க, அவங்க ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 52 நாள், வாரம் கிடையாது, 52 நாட்களுக்குள்ளாகவே என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. அதே 52 நாட்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் தான். அதுக்குள்ளவே என்ன பண்றாங்க, ஆலயத்தை அவங்க கட்டி முடிக்கிறாங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கும். நம்ம தடையில்லாம வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒரு குறிக்கோளோட வைக்கணும். இத்தனை நாளுக்குள்ள எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பட்டியல் வச்சிருப்போம். நம்ம எல்லாருமே ஒரு பட்டியல் வச்சிருப்போம், இதெல்லாம் நடக்கணும், இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு நம்ம வச்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில நடக்க முடியாத அநேக காரியங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணோம்னா டெய்லி என்ன பண்ணா அந்த பேப்பர் மேல கை வச்சு ஜெபிச்சுட்டே வரணும். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வார்த்தை எழுதுறது, வீடு கட்டப்படணும், என் பிள்ளைகள் சுகமா இருக்கணும், படிப்புல முன்மாதிரியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம்னா ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு பொருத்தனையோடு நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துல இருக்க எல்லா முடிச்சுகளையும் அவுப்பார். எப்படி ஒன்னொன்னா நம்ம வாழ்க்கையில முடிச்சு போட்டிருக்கோ அதுல ஒன்னொன்னுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம ஜெபிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு புதிய வல்லமையை நமக்குள்ள தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் சமூகத்துல இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும். நம்ம சின்னதா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்னவா இருக்கும், ஸ்தோத்திரமா இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள நம்ம தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க அவர் என்ன பண்ணுவாருன்னா
எரிகோ கோட்டையே இடிந்து விழுந்தது. அதே போலதான் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வீட்டில் இருக்க நம்ம குடும்பத்துல இருக்க எரிகோ கோட்டை என்ன பண்ணும்? இடிந்து விழும். நம்ம குடும்பங்கள்ல அப்படியே கோட்டை எரிகோ கோட்டை மாதிரி அநேக பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாவற்றையும் நம்ம எதனால முறியடிக்கலாம்? ஜெபத்தினாலே முறியடிக்கலாம். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவ சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். நம்ம ஆலயத்துல ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆலயத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆலயத்துல ஜெபிக்கும் பொழுது அது வேற விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஏன்னா மார்க்ல நம்ம வாசிச்சோம்னா 11வது அதிகாரம் 17, 18 என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுகிறார். என்ன சபை? என்னது? ஜெப வீடு. நம்மளுடைய வீடு எப்படி இருக்கா? ஜெப வீடா இருக்கிறது. இப்ப அநேக இடத்துல பாத்தீங்கன்னா சபையை திறந்தே வச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 24 hours ஜெபம் நடந்து கொண்டே இருக்கணும். அநேக சபைகள்ல இது இன்னமும் இருக்கு. ஜெபம் பண்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அந்த ரூம்ல 1 ஹவருக்கு 1 ஹவர் மாறி மாறி ஒவ்வொருத்தரா என்ன பண்ணணும்னா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்கன்னா, சபையில் உள்ள விசுவாசிகள் அவங்க சபை வளர்ச்சிக்காக தான் அது மாதிரி ஜெபிப்போம். அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக, நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். நம்மளுடைய வளர்ச்சிக்காக நாம என்ன பண்ணோம்? அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளும் என்ன பண்ணா ஜெபத்துல தரித்திருக்கணும். ஏன்னா தானியேல் எப்படி 3 வேளையும் ஜெபித்தாரோ அதே போலதான் எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வீடு ஒரு ஜெப வீடு. அந்த ஜெப வீடு எப்படி நம்ம வைத்திருக்கணும்ன்றதையும் தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்துல சொல்லியிருக்கார். மார்க் 11 நம்ம வாசிக்கலாம். 18 வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. 17 நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா ஜெப வீட்டை எப்படி வைத்திருக்கணுன்றது கர்த்தர் சொல்லிக்கிறார். அங்கே அவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் வரும்பொழுது ஆலயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆலயம் முழுவதுமா என்ன பண்ணுறாங்க? கடைகளை போட்டுக்கொண்டு எல்லாரும் என்ன பண்ண வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவர் என்ன ஏசப்பாவுக்கே கொஞ்சி அந்த இடத்துல கோபம் வந்தது. எதனால கோபம் வந்ததுன்னா, என்னுடைய வீடு என்னது? ஜெப வீடா இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதை கள்ளர் கொகையா மாத்திட்டீங்க. அந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றீங்க, நீங்க உங்க பொருட்களை விற்கிறீங்க, எல்லாரும் போறாங்க. ஆலயத்துல உட்காந்து என்ன பண்ணீங்க? உங்க கடனை வாங்குறீங்க. இந்த இடம் என்ன ஒரு மார்க்கெட்டா? இது கள்ளர் குகையா நீங்க மாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கோபப்பட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு? எடுத்து போடுறாரு. ஏன்னா நம்மள ஜெப வீடு, ஜெப வீட்டை நம்ம தூய்மையா வைத்திருக்கணும்ன்றத தேவன் சொல்லியிருக்காரு. அதே போலதான் நம்ம சரீரம் சபை, சரீரமாகிய நம்ம சபையை நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தினால நிறைந்திருக்க வேண்டும். நம்ம உலக வாழ்க்கையில நம்ம இருந்தாலும், அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தாலும், ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவர்களோடு சேர்ந்து வாழாம சரீரமாகிய நம்ம சபையை தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் துதியினாலும் நம்ம எப்படி இருக்கணுமா? நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்துல தரித்திருக்கணும். அப்படி நம்ம ஜெபத்திலேயே தரித்திருக்கும் பொழுது, முழுவதுமா கர்த்தர் நம்ம ஆட்கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மளை கொண்டு அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்வார். நம்ம தேவனுடைய நெருங்கிய ஒரு உறவு கிடைக்கும். நம்ம ஜெபிக்கும் பொழுது சும்மா விட்டுட்டு போயிட மாட்டோம். தேவன் பரிசுத்த ஆவியான வல்லமையை தருவார். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நம்ம நார்மலா தான் ஆரம்பிப்போம் ஜெபிக்கிறதுக்கு. ஆனா ஜெபிக்க என்ன பண்ணுவாங்க? நம்மளோட பாஷைகள் மாறும். அற்புதங்கள், அதாவது வன்னிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம அர்ப்பணித்து செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய வல்லமை தேவன் என்ன பண்ணுவார்? பரிசுத்த வல்லமையை நமக்குள்ளாக இறங்குவார். நம்ம நார்மலா ஜெபிச்சு ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறத நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது நம்மளுடைய ஜெபம் மாறுபட்டதா இருக்கும், வல்லமை இருக்கும். அப்போஸ்தலர்களா ஒரு இடத்துல கூடி ஜெபிச்சாங்க. ஆண்டவராக இயேசுக்கு பரமேறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிறாங்க. அவங்க காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. இதோட சமூகத்துல காத்திருக்காங்க. அவங்க வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு, நான் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு புதிய ஆவி கிடைக்கும்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அது வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணல. ஒரு இடத்துல சேர்றாங்க. ஒரு 10 பேர் 20 பேரை சேர்ந்து என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு அவங்க காத்திருந்து ஜெபிக்க அந்த இடத்துல என்னக்குதான்? அவங்க ஒவ்வொருத்தரும் அந்நிய பாஷைய பேசுறாங்க. அதே போல தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நமக்கு ஒரு புதிய வரங்களை தருவார். அபிஷேகத்துல நிரம்புற ஒரு புதிய வரங்களை கொடுப்பார். அந்த வரங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டா நம்ம யாராலுமே எப்படி இருக்க முடியாதான்? சும்மாவே இருக்க முடியாதான். வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்துல தரித்திருக்கணும். தேவனுடைய நெருங்கிய உறவோட நம்ம இருக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபிக்கலாமா? நம்ம வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் தேவனுடைய நெருங்கிய உறவு உடையவர்களாய் நம்ம மாறணும். அதற்காக நம்ம இப்ப ஜெபிக்கலாம்.
எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே இப்பொழுது ஆண்டவரே இயேசப்பா ஒரு விசையாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இடைவிடாமல் ஆண்டவரே இயேசப்பா பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுங்க ராஜா. அவ்வியானவரே அப்பா உங்களுடைய சமூகம் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருத்தர் கூட இருக்கட்டும். அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய புதிய புதிய வரங்களை பெற்றுக்கொள்றவர்களா எங்களை மாற்றுங்க. வரங்களினால் எங்களை நிரப்புங்க ராஜா. ஜெபத்தில் நாங்கள் 24 மணி நேரம் ஆண்டவரே இயேசப்பா உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க பிள்ளைகளாக இருக்க என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க. நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஜெபத்தில் ஆண்டவரே இயேசப்பா தரித்திருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. நீர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. மீதியான நேரத்தை உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.